ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக சைக்கோ மாமாவோட நெக்ஸ்ட் பாட்டோட இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களில் பல்லாம் நான் பேசுகிற வடடோடு பெயிண்டரை மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வேறு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்கல்ல பல்லாம். ஈவினிங் நான் உன்னை பிக் பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன். முடியாது, நீ இந்த பக்கமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எழுந்து கத்துறாரு. எதுக்கு? ஈவினிங் மட்டும் நீங்கள் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நீங்கள் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. எதுக்கு? வரக்கூடாதுன்னா கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, நான் கார்லேயே வெயிட் பண்ணுறேன், நீயே காருக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, பேபி என்னோட ஐ கிளாஸ் கூலிங் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி என் ஜங்கு கைசில் மாட்டியிருக்கார்ல, அதை கேட்கவும் அவரை தர மாட்டியா? முடியாது. சரி போ, அதை நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட பேக் சைலண்ட் இன்னொரு ஐ கிளாஸ் எடுத்து வேர் பண்ணுறதை பார்த்துட்டு, டே மாமா நீ எத்தனடா வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது எண்ணிக்கை இல்லாமல் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே அங்கேருந்து போனால், டே மாமா நில்லடா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனா, என்னடா உனக்கு பிரச்சனை, அமைதியை போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புற மூமெண்ட்டை பார்த்துட்டு, ஜங்குக்குடா இரு ஹவுஸுக்கு உனக்கு இருக்குது, அத்தனை பர்சன்ஸ் கூட க்ளோஸ் ஆக அனுப்பு அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் இவ பொங்குறத பார்த்துட்டு வயண்டாம். ஆடா பாவி, மாமனை பிடிக்கல, மாமன் சைக்கோ மாதிரின்னு நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லி நம்ம ஒயனை இந்த மொத்த மொமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு எப்படி ஃப்ரீஸாக நின்னா, என்னடி கிளாஸுக்கு போகலையா? ஜங்குக்கா, இப்போ நீ என்ன பண்ணனுங்கிறத கொஞ்சோண்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன பண்ணேன், நான் எதுவும் பண்ணலையே. ஏன்டா டே, மேரேஜ் பண்ண மாட்டேன், என் மாமன் ஒரு சைக்கோ, அவனை எப்படி மேரேஜ் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே கதறி அழுதல்ல நீ, சைக்கோன்னு சொல்லி கட்டுனேன். என்னடா அவர் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி லுக்காக ரெடியாகி வந்தவரை ஃபுல்லாக கலைச்சி டேட்டி ஆக்கி விட்ருக்கேன், அப்போ கூட அவர் ஹேண்ட்ஸமாக இருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒய்யன் இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு, ஒய்யன் இந்த டாப்பிக்கை வச்சு பேசாடா அங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி கேட்டவும், நான் கிளாஸ் ரூமுக்கே போகிறேங்கிற மாதிரி ஒய்யன் அங்கேருந்து ரன் பண்ணப்படி ஓடணும். ஜங்குக்குண்ணா, ஆமாம் நம்ம தான் மாமாவை பிடிக்கல, மாமா வேண்டான்னு தானே திங்க் பண்ணுறோம், மாமா விட்டு மூவ் ஆன் ஆகத்தானே திங்க் பண்ணுறோம், அப்படி இருந்து எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் பொசசிவ் ஆகுது, ஏன் இந்தளவுக்கு நண்டுக்கிட்டேன், ஏன் ரியாலிட்டியிலேருந்து மாமாக்கிட்ட நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னா, எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்டால், இதுக்கு பேர் தான்டா லவ்வு அப்படிங்கிற மாதிரி ஒய்யன் கத்தவும், நீங்கள் இருந்து போலியாடி, உண்மையை சொன்னால் வர கோவப்படுறா, நீயும் மாமனா இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்க, இல்லாட்டி இத்தனை இயர்ஸில் ஒருத்தர் கூடயாவது டேட் போகாமலே இருந்திருப்ப, மாமனை இன்னொருத்தர் பசங்க கூட்டிகிட்டு போயிடக்கூடாது, பத்திரமும் கூடாது. இவரும் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட மாட்டார். ஒரு மாமா உன்னை என்னடா பண்ணுவார், சிங்கிளாக அப்படியே லைஃப் முழுக்க எண்டாக்குவாரா, அதான் உன்னை ஃபோர்ஸாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாருங்கிற மாதிரி கலாய்க்கவும், வயான் சரி ப்ரொஃபஸர் வந்துட்டாங்க வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக அங்கேருந்து போகவும், ஜங்குக்கிட்டான் ஐயோ இந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருக்கோம், மாமி என்ன மாதிரி திங்க் பண்ணுறான்னு வர தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ப்ளே பண்ணி விளாட்ற வரைக்கும் நல்லா விளாண்டு முடிச்சுட்டு, மாமி நீ என்ன திங்க் பண்ணுவான்னு தெரியலங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நேராக அவரோட கிளாஸ் ரூமுக்கு போனோம். டேக்கு ரொம்ப ஹாப்பி தான், ஜங்குக்கு என்ன மாதிரி கலைச்சி விட்டுருந்தாரு, அதை காரில் கூட சேஞ்ச் பண்ணலை, அடையே பொலிஷன் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆக்கி, என்ன நம்ம சார் ஹேரை கூட ஒழுங்காக இழுக்காமல் வந்துருக்காரு, ஒருவேளை எதுவும் சேசிங் போயிருப்பாரோ, சேசிங்க என் பண்ணிவிட்டு ஹேரடா அழகாக இழுத்து விட்ருவாரு, என்ன இன்னைக்கு இந்த மாதிரி வந்துருக்காருங்கிற மாரி எல்லோரும் ஷாக் ஆனா சிமினாவுமேட்டான், ஏன் மச்சான் சீப்பு இல்லையா வேணா நான் இழுத்துக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லவும், இல்லைடா வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லார். எதுக்குடா இந்த லுக்கில் வந்துருக்கேன், இல்லைடா என் பேபிடா, நான் ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்குது பிடிக்கலையா, நெக்கில் கூட க்யூட்டாக ஒரு செயின் போட்டிருந்தேன், அடை கூட கலடிட்டு விட்டான், ஏதோ ஐ கிளாஸ் 2 வச்சுருந்தேன், அதில் ஒன்று எடுத்து மாட்டிட்டு வந்துருக்கேன், இல்லைனா இதையும் வாங்கிட்டு தான் விட்டுருப்பான் அப்படிங்கிற மாரி சொல்லவும், எல்லாத்தையும் வாங்கிட்டு விட்டானா, ஆமாண்டா அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. அது சரிதான்டா, அதுக்கேண்டா ஹேர் ஸ்டைலை கூட இழுக்காமல் அப்படியே வந்துருக்கேன், இந்த சீப்பு இழு அப்படிங்கிற மாரி சொன்னான். என் ஜங்குக்கு இந்த மாதிரி இருக்குது தான் பிடிச்சிருக்கான், நான் இப்படி தான் இருப்பேன், ஜங்குக்கே உன்னை இந்த மாதிரி தான் இருக்க சொல்லியிருக்கான், இந்த மாதிரி தான் இருக்க சொல்லியிருக்கான், நான் அப்படியே தான் இருப்பேன், என் ஹேர் அப்படியே வெயிட் போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வா நம்ம லீயை பற்றி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சூட் கேஸ் தூக்கிட்டு இருப்பாங்களா, அந்த சூட் கேஸை நம்ம ஜிமினாவும் நம்ம டேயுமே அவங்க சீக்ரெட் அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு 2 பேருமே கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புறத அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்டு இருக்காரு, லேக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு. இப்போது லீ சைடை தான் காட்டுது, என்ன சொல்கிற,
டேய் இந்த மாதிரி உங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்குள்ள என்ட்ராகி அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வெளியே போயிட்டானா? ஆமாம். அது மட்டும் இல்லை, எங்களோட ஹையர் ஆஃபீஸர் வந்து எப்போதுமே எந்த ஒரு சீக்ரெட் ஒர்க்காக இருந்தாலுமே அவர் இந்த மாதிரி இந்த பிளேஸ்லலாம் எந்த ஒரு ஒர்க்கையுமே பண்ண மாட்டார். எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் அவர் சீக்ரெட்டாக பண்ணுவார். அவங்களுக்காகவே ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குது. அந்த சீக்ரெட் பிளேஸில் தான் உங்களோட இன்ஃபர்மேஷன் மொத்தமாக இருக்கும். இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் டேயோட ரூமில் எதுவுமே இல்லை, நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி லீ கிட்ட மொத்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறத அதே அவன் பேசிகிட்டு இருக்கிறான்ல அந்த ரூம்குள்ளேயே ஒரு மைக் இருக்குது. அந்த இடத்துல ஃபுல்லாக கேட்ச் ஆகுது. என்னட்டே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பர்சன்ட்டுக்கு வந்து எல்லா பக்கமும் பிரெயினும் இருக்குன்பாங்களே, அந்த மாதிரி நம்ம டேக்கு எல்லா பக்கமும் பிரெயினும் கண்ணும் இருக்கும் போலுக்கு. அந்த மூமெண்ட்டுக்கு இதே பிளேஸில் இருந்து தான் யாரோ லீக்கி மொத்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறாங்க. இங்கே கொடுக்குற பர்சன்ட் மூலியமாக தான் போன டைம் கேங்ஸ்டருமே டெத் ஆகிட்டான் அப்படிங்கிற அந்த நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு தாங்கிட்ட இருந்த லீ பற்றின ஒரு பென்ட்ரைவ் கூட கிடச்சிருக்கும்ல, அதை கூட டேயோட லேப்டாப்பில் இருந்து டெலிட்டும் பண்ணியிருக்காங்க. டேட்டை இருந்தது எடுக்கவும் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சிட்டோம். மொத்த பிளேஸ்லேயுமே யாருக்கும் தெரியாமல் மைக் வச்சுருக்காரு. இது ஃபுல்லாக அப்படியே நம்ம கேட்குது. ஜிமினாடா டே மச்சான் உன் பிரெயினை என்னன்னு சொல்ல, இது எந்த பிளேஸ்லடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஒரு 10 மைக் வச்சுருப்பாரு. அதில் 5 மைக்கில் இப்போ கேட்குது, இவங்க பேசுகிறது எல்லாம் அதில் கேட்குது. இந்த மாதிரி கேட்டால் இந்த ரூமுங்கிற மாதிரி கரெக்டாக டே செலவும் இனியோட அவன் முடிஞ்சா போச்சு, உன் ஹேண்ட்ஸ்லையாடா அவன் சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே இந்த மாதிரி சிரித்தான். நம்மகிட்டே பட்டு ஜிமின் அந்த மாதிரி சிரிச்சா நம்மகிட்டேடாம் இன்றைக்கி அவனை நம்ம ஃப்ரீ பண்ணிட்டு விட போகிறோம் ஜிமின், அந்த பர்சன்ட் யாருங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதே ரூமுக்குள்ளே கரெக்டாக இன்னும் ஒரு கேர்ள் என்ட்ராகிறா. இந்த மாதிரி என்ட்ரானா அந்த கேர்ளோட வாய்ஸுக்குமே இதில் கேட்குது. பட் இது என்ன நியூ கேர்ள் வாய்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த வாய்ஸை கேட்க சொல்ல அது யாருங்கிறத வீமின் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இப்போ பேசுகிற அந்த கேர்ளோட வாய்ஸ் யாருங்கிறது வீமின் 2 பேருக்குமே தெரியல. அந்த பர்சன்ட் என்னெல்லாமோ இந்த பர்சன்ட்டை பேசிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புற அந்த மூமெண்ட்டை வீமின் நோட் பண்ணிவிட்டு யார்டா இந்த கேர்ள், இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னக்கூட்டியும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. பட் எங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த பர்சன்ட்டுக்கே மணி கொடுத்துட்டு நம்ம பிளேஸ்லேருந்தே கிளம்பி போகிறான். யாராக இருக்கும்? அதான் சொல்கிறோம்ல ஜிமீன், இப்போ இந்த பர்சன்ட்டை நம்ம எதுவும் பண்ண முடியாது. லீயோட இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நமக்கு ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குங்கிறது வரைக்கும் லீக்கு தெரிஞ்சிருச்சு. சீக்ரெட் பிளேஸை சீக்ரெட்டாக நம்ம வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த பர்சன்ட்டை 24 ஹவர்ஸும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். சப்போஸ் இவனாலேயே அந்த லீ என் ஹேண்ட்ஸில் வந்து சிக்குமா அப்படிங்கிற மாதிரிட்டே இந்த மாதிரி பேசிட்டு சீக்ரெட் ரூமில் தான் இருக்காங்க. அந்த பெரிய சூட்கேஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருப்பாங்களா, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய கேங்ஸ்டர்ஸ் அண்ட் மோஃபியாஸோட டீல்ஸு பென்ட்ரைவ்ஸுங்கிற மாதிரி அவங்க சம்மந்தப்பட்டமான ப்ரூஃப்ஸு அவ்வளோ ப்ரூஃப்ஸ் தான். அது எல்லாம் இருக்கிறத பார்த்து டேக்கு ஒரே வில்லத்தனமான சிரிப்பு. அப்படி சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரிக்கிறத ஜிபினா பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஏன்டா இந்த மாதிரி சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி. என்னடா சைக்கோ மாட்டியை சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், பைத்தியக்கிட்டே பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே மச்சி எத்தனையோ பர்சன்ட்டுக்கு ப்ரூஃப் இல்லைன்னம்ல, எங்கே பார்த்துக்கடா நான் தேடிட்டு இருந்த அத்தனை பர்சன்ட்டுக்கும் மொத்த ப்ரூஃபும் ஏன் ஹேண்ட்ஸில் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சிரிச்சா டேட்ட ஒரு பெரிய ஃபைல் காப்பியே இருக்குது. அதில் முழுக்க கேங்ஸ்டர்ஸ் அண்ட் மோஃபியாஸோட டீட்டெயில்ஸ் அவ்வளோமே இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜிமினாடா, டே மச்சி உண்மையை சொல்கிறியா? அப்போ புண்டு பிளே ஆட போறியா? புலி மாதிரி பாஞ்சி ஆட போப்புறேன், பதுங்கி ஆட போப்புறேன். இதுக்கப்புறம் தான் இருக்குது என்கிட்ட சிக்காமல் தப்பிச்சு அவ்வளோ இருக்கும் இந்த டே யாருன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு 20% டீட்டெயில்ஸ் அவங்களோட ஃபைல்ஸ் தான் வச்சுருப்பாரு. பிக்கு வச்சுருப்பாரு. இவர் இந்த மாதிரி கேங்ஸ்டர், இவன் இந்த மாதிரி மாஃபியா அப்படின்னு சின்ன அப்படி ப்ரூஃப் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தா அவங்கள பார்த்துட்டு மொத்த ப்ரூஃப்மே இங்கே இருக்குது. இதை பார்த்துட்டு டேக்கி அவ்வளோ ஹாப்பினஸ். அந்த கேங்ஸ்டருக்கு அவ்வளோ செத்து போனவனுக்கு அவ்வளோ பண்ணுறாரு. நீ மட்டும் இப்போ என் முன்னாடி இருந்தேன்னு வச்சுக்கோயேண்டா, இருக்கிற ஹாப்பினஸில் உன் ஃபேஸ் முழுக்க நான் கிஸ் மேலேயே பொழிஞ்சிருப்பேன்.
எவ்வளோ பெரிய ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்கேன், அதான் உன்னையே துரத்தி துரத்தி கில் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்டே சிரிச்சான். அப்போ அங்கே டைகர் வேட்டை அப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சான். கண்டிப்பாக இது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் சீக்ரெட். இந்த சீக்ரெட் ஒர்க்கை நான் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பர்மிஷன் வாங்குவேன். எல்லாரையும் பிடிக்கிறதுக்கு தானே, இந்த வேர்ல்டை விட்டு மொத்தமாக அனுப்புறதுக்கு. இவங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு என்ன அந்த பிளேஸை ஃபுல்லாக நிறைக்கவா? பிடிச்சி போட்டால் மட்டும் அமைதியாக திரும்பி வந்துடுவானுவலா? சான்ஸே கிடையாது. ஒவ்வொரு பர்சன்டையாக ஒவ்வொரு பிளேஸில் நான் மொத்தமாக ஃபினிஷ் பண்ணுவேன். நான் தான் பண்ணுறேங்கிறது என் ஷேடோவுக்கு மட்டும்தான் தெரியும். இல்லை ஜிமீன்? ஆமாம் மச்சான், ஏன்னா நான் ஐஸ் ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமி நான் என்ன பற்றி பேசுகிறது கேட்டு, டேய் நான் எவ்வளோ கெட்டாக டைலாக்காக பேசிகிட்டு இருக்கேன், என்னடா காமெடி பண்ணுற? இல்லைடா உண்மையிலே உன் சேடாக்கு மட்டும்தான் டேங்க் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அவங்க டேக்கும் ஜிமினாவுக்கும் மேலே இன்னொரு ஹையர் ஆஃபீஸர் இருக்காங்க. அவங்களும் ரொம்ப சின்சியரான பர்சன் தான். அந்த பர்சன்ட்ட இந்த டீட்டெயிலை மட்டும் என்கிட்ட இருக்குது, அவங்களுக்கான மொத்த ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது. அத்தனை பர்சன்ட்ஸை நான் என்ன பண்ணணும்னு திங்க் பண்ணுற டயம் அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட அந்த பர்சன்ட் கேட்க, நான் மொத்த பர்சன்டையும் மொத்தமாக வேல்டை விட்டு அனுப்பலான்னு திங்க் பண்ணுறேன். உங்களோட பர்மிஷன் எஸ்ஸாடாக இருக்கணும்னு நானும் திங்க் பண்ணுறேன். நோனுங்கிற மாதிரி சொல்லி எனக்கு நெகட்டிவாக ஏதாவது ஆன்சர் கொடுக்காம எஸ்ன்னு சொல்லி இப்படி ஃபுல்லாக ஃபயர் ஆகியிருக்க எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபயர் ஆகிட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரிட்டே பேசுகிறத கேட்டு, மச்சான் ஃபுல் ஃபார்மில் இருக்கான், இவன் ஆன்ஸில் மாற்றமெல்லாம் செத்தான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த பர்சன்மே கொஞ்சம் ஹவர்ஸ் அப்படியே நோட் பண்ணபடியே, ஓகே நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன், ஆனால் பட் நீ தான் இந்த ஒர்க் பண்ணுறேங்கிறது ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன்ட்டுக்கும் தெரியக்கூடாது, உன்னோட எனிமீஸ்க்கும் தெரியக்கூடாது. முக்கியமாக இந்த மாதிரி ஃப்ரெஷ் மற்ற போலீஸ் ஆஃபீஸர் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சு உன் ஒர்க்கும் பாதிக்கும், உன்னோட நேமும் டேமேஜ் ஆகும். நீங்கள் சொல்லிட்டீங்களா ஒர்க்கை நான் தான் பண்ணேங்கிறது யாருக்குமே தெரியாதபடி மொத்தமாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த லீயோட ஹேண்ட்ஸில் ஹேண்ட் கப் போட்டு உங்கள் முன்னாடியே கொண்டு வந்து விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேர்ள்கிட்ட தான் இவ்வளோ டீமே நம்மகிட்டே பேசிகிட்டு இருக்காரு. டேக்கு மேலே வேலை பார்க்குற ஒரு கேர்ள் ஆஃபீஸர். அந்த மூமெண்ட்டுக்கு அவன் எனக்கு பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக நான் அவனை பனிஷ் பண்ணணும். எனக்கு இந்த ஒத்த ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு உனக்கான மொத்த சப்போர்ட்டையும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம டேக்கிட்ட அந்த பர்சன்ட் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னேன். அந்த கேர்ளோட நேம் டியா. ஓகே தியா, ஓகேடா? தியா இந்த மாதிரி பேசிட்டு அப்படியே அந்த காலை கட் பண்ணபடி அப்படியே ஆப்போசிட்டில் திரும்பினா, இப்போது ஒரு கேர்ள் ஒரு பர்சன்ட்ட பேசிகிட்டு இருந்தால, அந்த கேர்ள் இங்கே நிற்கிறான். அந்த கேர்ளோட நேமை நம்ம டியான்னு வச்சுப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி மொத்த ஒர்க்கையும் பண்ணியாச்சு மேம். என்னென்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிறத நான் ஃபுல்லாக நோட் பண்ணுற மாதிரி அந்த பர்சன்ட்டுக்கு மணியும் கொடுத்துட்டு வந்தாச்சு. நீங்கள் என்ன கேம் ஆடுறீங்க எனக்கு சரியாக புரியல. கிட்ட எல்லா ஒர்க்குக்கும் பர்மிஷன் கொடுக்குறீங்க. நீங்கள் எந்தெந்த பர்சன்ட்டை, அதாவது உங்கள் லைஃப்பில் உங்கள்கிட்ட ப்ளே பண்ண அத்தனை பர்சன்டையும் மொத்தமாக ஃபினிஷ் பண்ணி இந்த வேல்டை விட்டு போக வைக்கணும்னு டேக்கு மொத்த பர்மிஷனும் கொடுக்குறீங்க. அது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஆனால் பட் லீயை கில் பண்ண அடுத்த செகண்டே டேயை கில் பண்ணணும்னு இதுக்காக நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. நீங்கள் சொல்கிற மொட்டை ஒர்க்கிங் தானே பண்ணிகிட்ருக்காரு. டியா இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. டேயை பற்றி இன்னும் உனக்கு சரியாகவே தெரியல. நான் கொடுத்த ஒர்க்கை தாண்டி அவன் எத்தனை பர்சன்ட்ஸோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஆன்ஸில் வச்சுருக்கான் தெரியுமா? நான் லீயை மட்டும்தான் தூக்கிட்டு வர சொன்னேன். அவன் மொத்த மாஃபியா வேல்டையும் அழிக்கட்டுமான்னு பர்மிஷன் கேட்டுட்ருக்கான். எனக்கு லீ முக்கியம். கண்டிப்பாக அவன் இப்போ நினச்சா கூட லீயோட சீக்ரெட் பிளேஸுக்கே போய் லீயை அவன் அரெஸ்ட் பண்ணி இங்கே முன்னாடி கொண்டு வந்து நிற்க வைக்க முடியும். ஆனால் அவன் அதை பண்ண மாட்டான். எனக்கு டேயை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு ஹையர் பொசிஷனில் ஒரு பர்சண்டாக இருந்தாலும் அவன் ஒரு ஒர்க்கில் என்ட்ராயிட்டான்னா அந்த ஒர்க்கை எப்படி என் பண்ணணுங்கிற பிளான் மட்டுமும் டேடா மட்டும்தான் இருக்கும். அவன் மைண்ட் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் அந்த கேட்பான்.
ஹையர் பொசிஷனில் நான் அவனுக்கு மேலே ஒரு ஆஃபீஸராக இருந்தாலும் அவன் பிரெயின் சொல்கிறது தான் நான் கேட்கணும். அதான் மற்ற பர்சன்ட் எனக்கு என்ன ஹெல்ப்பாக பண்ண போகிறாங்க? மொத்த பர்சன்டில் எத்தனை பர்சன்ட்ஸை வேணாலும் அவன் ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறான். எனக்கு தேவண்ட லீ என்னை சீட் பண்ணி என்னை ஏமாட்டி ஏன் டேடை கில் பண்ணி அந்த பொசிஷனுக்கு வந்து இப்போ அந்த பிளேஸில் லீன்னு சொன்னால் அவ்வளோ பேர் நர்வஸ் ஆகிற அளவுக்கு அவன் அவ்வளோ பெரிய பிளேஸ்க்கு போயிருக்காம்ல. என் கண்ணு முன்னாடியே ஏன் டாடா கில் பண்ணான், அதுக்கு நான் திருப்பி பதிலடி கொடுக்கணும். எனக்கு புரியுது மேம், ஆனால் பட் எதுக்காக லீயை கில் பண்ண அடுத்த செகண்டே டே கில் பண்ண சொல்கிறீங்க? நான் சொல்கிறது உனக்கு இன்னும் புரியல. டே லீயோட விட மாட்டான். லீ கூட இருக்கிற பர்சன்ட் லீயோட ஃபாஸ்ட் லைஃப். லீக்கும் எனக்கும் என்ன ப்ராப்ளம்ங்கிற வரைக்கும் அவன் தோண்ட ஆரம்பிச்சிடுவான். அப்புறம் இது நார்மல் ஒர்க் இல்லை, ரிவெஞ்சுங்கிறதும் கண்டுபிடிப்பான். அப்புறம் லீயை ஃபினிஷ் பண்ணிவிட்டு என் பக்கம் டே திரும்பிடுவான். என் பக்கம் டே திரும்புறதுக்கு முன்னக்குட்டி நான் டேயை இந்த வேல்டை விட்டு மொத்தமாக அனுப்பணும். ஒர்க்கெல்லாம் அப்போ குயிக்காக முடிச்சுட்டு வந்துட்டேன். சரி அப்போ அப்படியே நம்ம பிளேஸ்க்கு போகலாமா, அடுக்குள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி டீயாவை நோட் பண்ணான். அதுக்கு இப்போ என்ன பண்ண? உனக்கு ஒர்க்கை கொட்டு 1 month ஆயிடுச்சு, நீ இப்போ தான் என்கிட்டே வந்துருக்க, நம்ம ஹவுஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி டியாவுமே லவ் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க லவ்வர்ஸ். பட் டியா என்னென்ன சொல்கிறாங்களோ அதை டியா அப்படியே தட்டாமல் கேட்பான். அந்த மூமெண்ட்டுக்கு இவங்க 2 பேரும் கரெக்டாக அவங்க ஹவுஸுக்கு போனோம். இப்போ டே சைடை தான் கேட்டுட்டு டே அந்த மொட்டை இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ண பொசிஷன்லேயே சரிடா ஜிமின்னு டைம் வேறு ரொம்ப ஆன மாதிரி தெரியுதே, என் பேபி காலேஜ் ஸ்டடிலாம் முடிச்சிருக்கோம், நான் பிக் பண்ண போகிறேன்னா. டே மச்சி, நானும் உன் கூடயே வாரேன்டா, என்னோடய சிஸ்டரும் அங்கே தானடா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நிறைய பேசிப்போம், ஆனால் என் சிஸ்டர் அங்கே 30% இருப்பாளே. கரெக்டாக சொல்லிட்டா ஜிமின், நீ அப்போ என் கூட வந்துரு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா கிட்ட நீ ஒய்யனை ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போயிரு, நான் ஜங்குக்க பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னுங்கிற மாதிரி சொல்கிறாரு. டே மச்சா, நான் என்ன வாக் பண்ண பொசிஷன்லையாடா ஹவுஸுக்கு போக முடியும், உன் கூட தானடா காரில் வந்துக்கிட்டு இருக்கேன். டே ஜிமினா, என் செல்ல ஜிமினா இல்லை, என் பூச்சி ஜிமினா இல்லை, என்ன மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் ஜங்குக்கு கூட்டிகிட்டு பார்க்குக்கு போக தான் போகிறேன், நீ சம்மட்டு பையனை ஒயனை கூட்டிகிட்டு ஹவுஸுக்கு போ, அப்போ காருக்கு ஏன்ட்ட தந்தது, நீங்கள் 2 பேரும் நடந்து போங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜிமின் என்னடா அம்மு குட்டி புஜ்ஜி குட்டின்னு கொஞ்சிக்கிட்டு இருந்த என்ன ஜிமின், இந்த ஜிமின் எல்லாத்தையும் உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி திட்டின பொசிஷன்லேயே நல்ல ஆளுடா கலட்டி விட்றதுலேயே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக 2 பேரும் பேசின பொசிஷனில் ஃபைட் பண்ண பொசிஷன்லேயே காலேஜுக்கு முன்னாடியே வந்து நின்றுட்டாங்க. இந்த மாதிரி வந்து நின்ன அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக ஜங்குக்குனா டென்ஷன்லேயே வராரு. இவனை வராட்டன்னு சொன்னால் காலேஜுக்குள்ளே வந்து நிற்கிறான் பாரு இவனை அப்படிங்கிற மாரி ஒரு டிப்ரெஷன்லேயே ஜங்குக்கு வந்தா இப்போ கூட அங்கே இருக்கிற நியூவாக வந்துருப்பாங்களா 100% டேயை பார்த்துட்டு டே கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் கேட்குறது, பிக் எடுத்துக்கிறது, அப்படியே நம்மகிட்ட பக்கத்தில் ஃப்ளிட்டியாக வேறு பேசிகிட்டு இருக்கிறவங்க, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்களே எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜிமினா இதை நோட் பண்ணிவிட்டு அட பாவி, அவனோட ஹேர் மட்டுமே கலைஞ்சிருக்குது, ஷர்ட்டு மட்டுமே கசங்கிருக்குது, ஃபுல்லாக சொட்டாகி போயிருக்கான், இந்த லுக்கில் கூட அவன் ஹேண்ட்ஸமாக இருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறதுல கேட்க சொல்ல அப்புறம் ஜங்குக்கு எப்படி கடுப்பாகாமல் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி டே மச்சி ஓவராக அப்படி ஸ்மைல் பண்ணபடி சிரிச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசாட உன் பேபி ஆங்கிரி பேடாக பக்கத்தில் வருது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அப்படியே டேக்கு பக்கத்தில் வந்துட்டு அவட காட்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு திரும்பினா ஜங்கு கடமைடா சரியான ஒரு ஆங்கிரி பேடாகவே சேஞ்ச் ஆகி டே முன்ன வந்து நான் பேபே என்ன காலேஜ் ஒர்க்லாம் முடிஞ்சிடுச்சான் அப்பல்லாமா அப்படிங்கிற மாரி டே ஜங்கு கூட நெக்கை 2 ஹேண்ட்ஸால் ஹோல்ட் பண்ணபடி பிடிக்கவும் ஜங்குக்கு அப்படியே கோவமாக ஒன்று அங்கே வராடணும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஏன்டா வரக்கூடாது? அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற பர்சன்ஸ் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்களா, இவன் தான் என்னோடய ஒய்ஃப் அப்படிங்கிற மாரி டே ஜங்கு கூட சீக்ஸில் கிஸ் பண்ணவும் என்ன உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, சும்மா ஃபேக்காக சொல்லாதீங்க அப்படிங்கிற மாரி அதில் ஒரு கேர்ள் கேட்கவும் ஏய் சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணியிருக்கேன்,
பேபி சீக்ஸில் கிஸ் பண்ணால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நான் லிப்பில் கிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு கிஸ் பண்ண வேண்டா. டே அங்கே தள்ளி போ, என்ன பண்ணிகிட்ருக்க, டே மாமா சொன்னா கேளு, ப்ளே பண்ணி விளாடாடா, தள்ளி போனுங்கிற மாதிரி டேயை புஷ் பண்ணிட்டாள்னா ஜங்கு கூட ஹான்ஸை கிரிப்பாக பிடிச்ச பொசிஷன்லேயே ஜங்குக்கு க்ளோஸாக இழுக்கிறாரு. என்ன, நான் தானே கிஸ் பண்ணுறேன், 3% அப்படி ப்ளே பண்ணுறாங்க அவங்ககிட்ட இல்லைல்ல, கிஸ் பண்ணதான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி லிப்லேயே போய் கிஸ் பண்ணா ஒய்யன் டென்ஷன் ஆகி அந்த கேலை 2-3 அடி அடிச்சிருவா. ஏண்டி வாயை மூடிட்டு நீ சும்மா போனீன்னா அவன் இந்த மாதிரி அவங்ககிட்ட இந்த மாதிரி அவன் ரூடா நண்டு பண்ணாடி எல்லாம் ஒன்றால் அடிங்கிற மாதிரி இந்த மாதிரி அடித்தாட்டே என்னை போய் கிஸ் பண்ணிவிட்டு ஜொங்குக்கை விட்டு மூவ் பண்ணனா நம்ம ஜொங்குக்கு அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி அந்த கேலை தான் பட்டு முறைக்கிறாரு. தேவையில்லாமல் நீ பேசின வேர்டுக்கு தானே அவன் என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறான்ங்கிற மாதிரி கோவட்டிலே மறைச்சா. இப்போ 4 பார்க்குக்கு வந்தாச்சு. பார்க்கில் பிரதரும் சிஸ்டரும் ரொம்ப ஜாலியாக நார்மலாக வந்தா. பட்டு நம்ம ஜொங்குக்கு தான் காரை விட்டு இறங்கின இடத்துலேருந்து பட்டு முறைச்சிட்ருக்காரு. என்ன, என் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி கொண்டான்னு சொன்னேன், ஏன் எனக்கு என்ன நடக்க தெரியாதா, உன் ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடியே வர்றதுக்கு நான் சும்மாவே வாக் பண்ணுவேன். ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி என் கூட வர சொன்னேன் ஜொங்குக், முதல்ல என்கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மாமாங்க பாரு பார்க்கில் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுன்னுருக்க பாட்டியா, ஜிமினாவும் ஒய்யன்னு இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக போகிறாங்க. அவங்க 2 பேரும் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், அவங்க அப்படி தான் போவாங்க. இப்போ நான் ஒன்று என் பிரதரை ஹக் பண்ணபடியே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், போய் சொல்லாத, நீ ஆரம் ஹயாங்கோட பேக் சைடு முட்டுகளில் அப்படி ஜம்ப் பண்ணி உட்காந்து எத்தனை டைம் ப்ளே பண்ணியிருக்கேனுங்கிறது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கத்துவாரா. என்ன மாதிரி கட்டுனா, என்னடே என் பிரதரோட பேக் சைடு முடுக்கில் உட்காந்து போகணுன்னு எனக்கு ஆசை, அதுக்கு இவ்வளோ பெரிய பையனாக விளாண்டுட்டுக்கப்புறமா போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி நண்டுக்கோ கிம் டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி மிஸ்ஸஸ் கிம் டயாங் என்கிட்ட வாங்க அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு புஷ் பண்ணி இழுத்து ஹக் பண்ண பிடிக்கவும், மாமா பாருக்கு மாமா, ஏன் மாமா இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், டாய் வாயை மூடிட்டு அமைதியாக என்னை ஃபாலோ பண்ணபடி வர்ற, தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, பார்க்கலாம் வேண்டாம் பேபிங்கிற மாதிரி கார்க்குள்ளே புஷ் பண்ணி அப்படி டன்னு பேசிகிட்டு இருக்க லிப்பையும் டங்கையும் சும்மா விட மாட்டேன் மட்டுக்கும், அமைதியாக வா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட இப்போ ஹோல்ட் பண்ணபடி வேண்டா. இந்த மாதிரி ஒரு வேடை சொன்னதுக்கப்புறம் ஜொங்குக்கு வாயையே திறக்கலை, அமைதியாக ஃபாலோ பண்ணபடி வேண்டா. டேக்கு அவ்வளோ ஹாப்பி. நம்ம ஜொங்குக்கு ஒரு மாதிரி இடித்த பொசிஷன்லேயே வராரு. ஏன்டா இப்பயும் பிடிச்சிருக்கு, இடிச்சு எங்கடா தள்ளுற அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கடுப்புலையே நோட் பண்ணால் அதில் ஒரு ஹாப்பினஸ். ஜொங்குக்கு கடுப்பிட்டி பார்க்குறதுல அவருக்கும் அதில் ஒரு ஹாப்பினஸ்லேயே வேண்டாம். அந்த பிளேஸில் டேயாங்கா எங்கே வாடா, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாரி ஜிமினா கத்திக்கப்படுற மொமெண்ட்டுக்கு, நாங்கள் அந்த பக்கமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம்டா அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட் பக்கமாக ஆன்சர்ட்டுனா, மாமா எனக்கு அந்த ஸ்நாக்ஸை விட அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் தான் மாமா பிடிச்சிருக்கு, நம்ம அங்கேயே போகுமே. 2 பேரும் தனியாக இருக்கணும்னு இங்கே வந்துட்டேன், நீ என்ன அவங்க கூடயே ஜாயிண்ட் ஆகிற மாதிரியே பண்ணிகிட்ருக்க, ஏன் அங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் இல்லைங்க, ஏன் மாமா எல்லாமே உன்னோட டிசிஷன் தானா, அங்கே போவோமே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜொங்கு பேசுகிறத கேட்டேன். கடுப்பில் அப்படியே முறைக்கிறாரு. ஃபேஸ் டோனிங்லாம் வேற பக்கமாக போகுது. இதை ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் அங்கே போகணுன்னு மட்டும் சொல்லு, வேறு எதுவும் சொல்லாடாங்கிற மாதிரி காடுகிட்டலாம் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி கோடுகிட்ட ப்ரேயர் பண்ணுறதே நோட் பண்ணிவிட்டு ஜொங்கு கூட சீக்ஸில் பிக்கிஸ் பண்ணுவோம். ஜொங்கு கம்படி ஐஸ் ஓப்பன் பண்ணால், சரி வா அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நேராக நம்ம ஜிமினா பக்கத்தில் கொண்டு வந்து நம்ம ஜொங்குக்கு உட்கார வச்சுட்டு ஜொங்குக்கு பக்கத்தில் நம்மகிட்டே உட்காந்துருக்காங்க. அங்கே நிறைய ஸ்நாக்ஸ்லாம் இருக்குமா, அதெல்லாத்தையுமே நம்ம ஒய்யன்னு ஜிமினா வாங்கிட்டு வந்து 4 பர்சன்ஸும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக ஃபன் பண்ணபடி சாப்பிட்ட பொசிஷன்லேயே ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த பிளேஸில் இவங்க 4 பர்சன்ஸ் இருக்கிற அந்த டேபிளுக்கு 2 டேபிள் தாண்டி அங்கே இருக்கிற ஒரு பர்சன்ட் வந்து நம்ம ஜொங்குக்கிட்ட ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி லவ் காட்டுறாரு. அது லவ் தான், ஃபீட் பண்ணி விட்றது, கொஞ்சம் க்யூட்டாக பேசுகிறது, கொஞ்சம் நாட்டியாக ப்ளே பண்ணுறதுங்கிற மாரி அவரோட ஒய்ஃப் கிட்ட தான் கொஞ்சம் க்யூட்டாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. பட்
தூரத்துலேருந்து பார்க்குற அந்த பசங்களுக்கு ஏதோ கொஞ்சம் அவங்களுடைய ஒரு பாய் ஃப்ரெண்டுங்கிற திங்கிங்லேயும் அந்த மூமெண்ட்டில் இவங்க இந்த பிளேஸ்லேருந்தே ஜங்குக்கை வச்சு கொஞ்சம் டேட்டியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னடா என்ன பார்க்கில் வந்து லவ் பண்ணுறியா? லவ் பண்ண உனக்கு பிளேஸே கிடைக்கலையாங்கிற மாரி சும்மாவே இல்லாமல் நம்ம ஜங்குக்கு கலாய்க்கிறாங்க. இந்த மாதிரி சிங்கிள் பர்சன்ட்டாக ஒரே பர்சன்ட் கூட கம்பெனி கொடுக்கறதுக்கு பதிலாக அங்கே வாங்க நாங்கள் இத்தனை பர்சன்ட் இருக்கோம், ஒன்றா சேர்ந்து கம்பெனி கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கணுங்கிற மாதிரியும் எக்கச்சக்கமாக பேசுகிறது கேட்டு, அட பாவிங்களா, சும்மாவே இருக்க மாட்டிங்களாடா, நான் என்ன உங்ககிட்ட எதுவும் வாலண்டரியாக வந்து ப்ராப்ளம் பண்ணேனா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்களேன்டாங்கிற மாரி ஜங்குக்கு இந்த மாதிரி அந்த போகிற பர்சன்ஸை நோட் பண்ணிவிட்டு, டேய் மாமா எனக்கு ஐஸு அப்படிங்கிற மாரி திரும்பினா, டேய் பக்கத்தில் இல்லை, அச்சோ எங்கே போனா என் மாமே, கீழே எங்கடா குனிஞ்சி தேடுற, அங்கிட்டு மாதிரி திரும்பி பாரு அப்படிங்கிற மாரி ஜிமினா அப்படியே ஜொங்கு கூட பேசிட்டு இருப்பேனா, இப்படி பேசின வேடை கேட்டுகிட்டே டென்ஷன் ஆகி அந்த பசன்ஸை அடிக்க அவங்கக்கிட்டே போயிட்டாரு. ஈட்ட பாட்டு ஜொங்குக்கு ஷாக் ஆகி மாமா மாமா யாரையும் எதுவும் பண்ணாட்ட மாமா, யாரையும் எதையும் பண்ணாட்ட மாமாங்கிற மாரி நம்ம ஜொங்குக்கு அப்படி எழுந்து டேக்கிட்ட வரதுக்கு முன்னாடி அங்கே இருந்த 4 பர்சன்ஸையும் அடித்து பிரித்து டேட்டில் இருக்கிற அதாவது மவுத்தில் இருக்க மொத்த டீட்டையும் கலட்டி எடுத்துட்டாரு. இந்த மாதிரிட்டே அடிக்கிற அடியை பாட்டே நம்ம ஜொங்குக்கு தலை சுற்றி போச்சு. வயிற்றுலேயே கரெக்டாக டேக்கு பக்கத்தில் வந்து நின்னவர் அவ்வளோ வெறி அடித்து போட்டுட்டு திரும்புவாரா, அவ்வளோ கோவம் இன்னும் டேயோட ஐஸில் திரியுது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அச்சோ மாமா அப்புறம் நம்மளெல்லாம் திட்டுமா மாமா, நான் எதுவும் பண்ணல மாமா, மாமா என்ன எதுக்கு அந்த மாதிரி பார்க்குறேன் மாமா, அவங்க தானே மாமா அந்த மாதிரி பேசுனாங்க, நான் என்ன மாமா பண்ணேன் மாமா அப்படிங்கிற மாதிரி பையத்துலேயே நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி பேக் சைடாக வாக் பண்ணபடி போனோம். நம்ம டே தான் ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி நம்ம ஜொங்குக்கு நேராக அந்த ஃபுட் சாப்பிட்ட பிளேஸுக்கே கொண்டு வந்து அவரோட சீட்டில் உட்கார வச்சுட்டு டே ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணுறாரு, ஃபேஸை வாஷ் பண்ணுறாரு. இந்த மாதிரி வாஷ் பண்ணிகிட்ருக்கிட்டு பார்க்க ஜொங்குக்கு தான் ஹார்ட்டு நின்று போச்சு. ஹயாங் சொல்லுடா மாமன் எப்போதுலேருந்து இப்படிலாம் ஃபைட் பண்ண கற்றுக்கிட்டான், அவனை ஒரு மோஃபியா டீமில் உள்ள பர்சன்ஸ் அட்டாக் பண்ண வந்தாங்களா, அப்போது என் மாமா இந்த மாதிரி பயங்கரமாக ஃபைட் பண்ணாரா? இல்லைடா, அவன் பயங்கரமாக அவங்கக்கிட்ட அடி வாங்கிட்டான், ஹாஸ்பிட்டலில் 6 மந்த் பெட் ரெஸ்ட் எடுத்தான் தெரியுமா அப்படிங்கிற மாரி சிரிக்கவும், எது சீரியஸ் ஆகாத ஜொங்குக், நான் உண்மையிதான் சொல்கிறேன். அப்போது அந்த மாதிரி அத்தனை பர்சன்ஸ் அடித்ததை பாட்டு டென்ஷன் ஆகி இந்த மாதிரி ஃபைட்டிங்ஸை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டான். ஒவ்வொரு விதமான ஃபைட்டிங்ஸை கற்றுக்கிட்டுக்கு ட்ரைனிங் பண்ண போனான் தெரியுமா. இது ஃபைட்டிங் ஸ்கில்ஸை அதுவும் ஒவ்வொரு கிளாஸாக போய் ட்ரைனிங் பண்ணானா. கராட்டேலேருந்து குண்டூர்லேருந்து ஏன் பாக்ஸிங் பண்ண கொண்டு இருக்கிற எத்தனை ஃபைட் இருக்கோ அத்தனை ஃபைட்டையும் அவனோட ஃபிங்கர்ஸில் வச்சுருக்கான்டா. அதனால் யார் எப்படி அடிக்க வந்தாலும் சரி அத்தனை பர்சன்ட்ஸையும் இவன் அடித்து போட்டுட்டுன்னா எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி கூலாக வரான் பாரு, ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேபி மாதிரியே வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜிமினா சொன்னால் நம்ம டைமே அவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை பண்ணிவிட்டு ஒன்றுமே நடக்காத பேபி மாதிரியே வந்து ஜங்கு பக்கத்தில் உட்காந்தபடி சிரிக்கிறாரு. அங்கே இருந்த டேக்கும் என் பக்கத்தில் சிரிக்கிற டேக்கும் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. மாமியே இப்படி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே நம்ம ஜொங்குக்கிட்டே நோட் பண்ணால் நம்ம டேப்லாம் இல்லை, அவர் ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டுட்டு இருந்தார்ல அதை திரும்பவும் கண்டினியூ பண்ணுறாரு. என் செல்லக்குட்டி ஜொங்குக்கா சாப்பிடு, என் புஜ்ஜிக்குட்டி ஜொங்குக்கா சாப்பிடு, என் பொன்னி பாய் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேபிக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணி விட்ற மாதிரியே ஃபீட் பண்ணி விட்றத ஜொங்குக்கு பார்த்துட்டு மாமா இந்த மாதிரி நீ ப்ளே பண்ண போயிட்டானா அவங்க என்னை கலாய்ச்சாங்க, மறுபடியும் நான் அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், அதுக்காக அதர் பர்சன்ஸ்லாம் என்கிட்ட ப்ளே பண்ணுறது உன்கிட்ட பேசுகிற வேடெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி பேசணுங்கிறத அவங்க எனக்கு கற்றுக் கொடுக்கணுமா, அவங்க நடத்துகிற கிளாஸை அட்டன் பண்ணிவிட்டு உன் கூட நான் லைஃப்பை லீட் பண்ணணுமா? அப்போ அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சிருக்கும். நான் எழுப்பி உன்கிட்ட மாமா வேண்டாம் மாமா நீட்டனா சொன்னேன், என்ன மாதிரி பேச போயிட்டு அவங்க அந்த மாதிரி ப்ளே பண்ணாங்கன்ட்டு, ஏன் என்ன மாதிரி பேசாமல் இருந்தால் மட்டும் உன்கிட்ட வந்து யாரும் ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்களா, இல்லை ஃப்ளிட்டியாக பேச மாட்டாங்களா, டாட்டியாக பேச மாட்டாங்களா ஜங்குக்கா? என்ன அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா இங்கே நம்ம
டே வந்து ஜங்கு கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கு ஏன்னா டே வந்து எல்லாருக்கும் தெரியிற மாதிரி மேரேஜ் பண்ணிக்கலல்ல ஒரு ஃபோர்ஸிங் மூமெண்ட்டில் தானே ஜங்குக்கு அப்படியே மேரேஜ் பண்ணி ஹவுஸுக்கு கூட்டு போயிருந்துருப்பாரு அந்த மூமெண்ட்டுக்கு இவன் டே யாரு கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கானுங்கிற மாதிரி லியோட பாடி கார்ட்ஸ்க்கு ஷாக் ஆனா இங்கே டியான்னு ஒரு கேர்ள் இருக்கால்ல அதாவது டியாவுக்கும் சீக்ரெட்டாக ஒர்க் பண்ணதுக்கு ஒரு பர்சன்ட் இருப்பான் அவனுமே இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறான் யாருடா இது புதுசாக இருக்குது டேக்கிட்ட இது வரைக்கும் எத்தனையோ பர்சன்ஸை எப்படி இல்லாமல் ப்ளே பண்ணதுக்கு என்னோடய மேம் ட்ரை பண்ணாங்க ஆனால் ஒருத்தர்கிட்டையும் இந்த மாதிரி ஃப்ளிட்டியாக ஏன் நிமிண்டு கூட ஃபேஸை பார்க்காத டே யார்கிட்ட இந்த மாதிரி ஃப்ளிட்டியாக டேட்டியாக பேசிகிட்டு இருக்கான் இவன் யாராக இருக்கும் இதுக்கு முன்னே இங்கே பார்த்ததே இல்லையேங்கிற மாதிரி அவன் ரொம்ப டென்ஷன் ஆனா லியோட பாடி கார்டுக்குமே அதே டவுட்டு தான் இதுக்கு முன்னாடி ஜங்குக்கு இந்த பிளேஸில் இல்லைல்ல இப்போ தானே இங்கே வந்திருக்காரு நம்ம மட்டுக்கு இவன் யார் டே கூட யார் இவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறது